வணக்கம். இன்றைக்கி நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்ட்ரி சேனலில் 10ஆம் வகுப்புக்கான 100 முக்கிய வினாக்களில் பகுதி 7 பார்ட் 7 61லேருந்து 70 கொஸ்டின் வரைக்கும் பார்க்குறோம். 61 பாளையக்காரர் முறை தமிழகத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். 2வது 62 கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் டால்ஸ்டாய். 63 மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 64 பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி. முத்துசாமி. 65வது கொஸ்டின் பாருங்க, 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் சீகன் பால்கு. 66வது கொஸ்டின் பாருங்க, வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவை? ஜெட் காற்றுகள். இப்போ ஜெட் காற்றோட்டம் என்றால் என்னென்னா 2 மார்க் கேள்வியிலே வரும். அது இதை அப்படியே எழுதிக்கலாம். வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் சொல்லி எழுதிக்கலாம். 67வது கொஸ்டின் பாருங்க, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது அப்படின்னா பஞ்சாப். 68வது கொஸ்டின் பாருங்க, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். 69வது கொஸ்டின் பாருங்க, இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான் 1974. 70வது கொஸ்டின் பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஜனவரி 16, 2016. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னா என்ன அப்படின்னா இது ஒரு இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். தொடக்க முயற்சி, வேலை வாய்ப்பு, அதற்கான வளங்கள், இந்த 3 பாயிண்ட் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் 71 to 80 10 கொஸ்டின் பார்ப்போம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.